மாவட்ட ஆட்சியருடைய குழுவினுடைய தலைவர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி செல்வன் முன்னிலையில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ, ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தரகோட்டை கலந்து கொண்டோம். ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பிலே நடைபெறக்கூடிய அனைத்து திட்டங்களுடைய நிலைகள் பற்றி தெரிந்து கொண்டு என்னென்ன பணிகள் எல்லாம் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று நிறைவேற்றக்கூடிய பணிகளின் நிலையை தெரிவித்து எந்தெந்த திட்டங்களுக்கான நிதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் தரப்பில் இதுவரை விடுவிக்கமாக இருக்கின்றது என்ற தகவலாம் கொண்டு வரக்கூடிய கூட்டத்தொடரிலே அந்த திட்ட துறை சார்ந்த அதிகாரிகளை அமைச்சரை சந்தித்து அந்த நிதியெல்லாம் பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை. தாவேக ஆட்சி எப்படி இருக்குது? திமுக கூட்டத்தில் பயணிச்சிங்க, கடைசி திமுக நம்ம தலைவர் சொல்லியிருந்தார். இப்போ திடீர்னு தாவேக போயிட்டீங்க என்று சொன்னார், கண்ணீர்லாம் விட்டார். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த சூழ்நிலையில் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற தான் இருந்தோம், இருப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய 2 சட்டப்பேரவை உறுப்பினருடைய ஆதரவு இந்த அரசுக்கு தேவைப்பட்டது. நாங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமையும் என்பதை தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, மீண்டும் தேர்தல் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக ஆதரவு கொடுக்க. நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு IUML ஆதரவு கொடுத்தா ஆளுநருக்கு கடிதம் கொடுத்தாங்களே. என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் ஆளுநர் மாளிகை சென்று அதுக்கப்புறமா உறுப்பினர் போனால் ஒரு லெட்டர் ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க, ஒரு MLA ஃபர்ஸ்டே கொடுத்தாரு. இல்லை எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பேரும் அப்படி எந்த தபாலும் அதற்கு முன்பாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி அவர் ஆளுநர் கொடுத்தாங்க, லெட்டர் கொடுத்தாங்க. தலைவர் கொடுத்த தலைவர் அந்த தபாலில் தான் 2 சட்டப்பேரவை உறுப்பினரும் கை அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க சார், முதல் நாளே ஒன்று கொடுத்துருந்தாங்க. சார் இந்த ஆட்சி எப்படி சார் இருக்கு? டிவிக்கு ஆட்சி துவக்கமாக 217 மதுக்கடைகளை, வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், அறிஞர்களுடைய மதுக்கடைகள்லாம் மூடப்படும் என்று அறிவிப்பது அந்த நடவடிக்கையை நாங்கள் லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசு செயல்படும் சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை துவங்கி இருப்பது. அந்த உடனடியாக அனைத்து இடங்களிலும் லஞ்சம் இல்லாமல் அரசு லஞ்சம் இல்லாமல் 4 மணி வந்தால் சொல்கிறேன். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் நடக்கும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஜிபி போஸ்ட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் கிருஷ்ணகிரி புகார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பழனி கோவில் லேண்டு 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது யார் வாங்கியிருக்கா என்னங்கிறது இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் சொல்லலாம், இது பண்ணல. அதே மாதிரி வந்து அதில் வந்து பேசி இதில் வந்து பல அடிமட்ட லெவலில் உயர்மட்ட லெவலில் கனெக்ஷன் இருக்குதான் இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தேசிய ப்ரொமோஷன் ஒரே நாளில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அவர் லீவ் போட்டு போனாரு, பல துறைகளில் பார்க்குறோம். எங்கேயும் யாரும் எந்த பணமும் வாங்குவதாக எல்லாம் இல்லை சார், டிவிக்கு ஊராட்சி மன்ற தலைவரே வாங்கியிருக்காரு, அவர் கட்சியை வந்து நீக்கியிருக்காங்க. கட்சியில் புதுசாக சேர்த்துருக்காங்க அமைச்சர் மேலாம் விமர்சனங்கள் இருக்குது. அது எப்படி ஊழல் லெட்டர் நிர்வாக ஊழல் சார்ஜ் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் முதல்வர் வந்து அமைச்சர் கடுமையாக உடனடியாக நடவடிக்கை பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்று விஷயம் வந்து கேபினெட் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சனால தான் எச்சரிக்கை விட்டுருக்காரு. அப்போ வந்து வாங்கினது உண்மை தானே? இல்லை, வாங்கினது பிரச்சனையே வரக்கூடாது என்கிறதான் பிரச்சனைகள் வந்ததுனால இந்த வார்த்தைகள் வருது. அவர் இதில் வந்து IAS ஆஃபீஸர்ஸ்லாம் வெளியில் போச்சுட்டு ஒன்லி மினிஸ்டர்ஸ் லெவலில் பேசுகிறாங்க. நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள் வந்ததுனால தான் பேசுகிறாங்க. நம்ம இவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு முயற்சி, இப்படி வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைனா இதை நம்ம வரவேற்கிறதா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு குதிரை பேர் நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. MLA விலை கொடுத்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் எந்த டயத்துலையும் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 MLA 6-7 பேர் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? நீங்க வந்து உங்களுக்கு வந்து சோஃபா வரல, ஆனா பல கட்சிகளுக்கு சோஃபா போய் இருக்குங்கிற மாதிரி அது ஒரு சொல்றாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க. அதுல இப்ப வந்து ஹார்ஸ் ரைடிங் கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட ஹைகோர்ட்டுக்கு ஏடிஎம்கே போயிருக்காங்க. அது நம்ம எப்படி ஹார்ஸ் ரைடிங் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ அவங்க எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கி இப்போ அவங்க இன்னும் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியில் நின்று அவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது அரசியல் சாதன சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு. அவங்க இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்காங்க. மதிமுக எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லிதாக நாங்கள் போய் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லி வைகோ வந்து ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து ராஜினாமா பண்ணலையே, அதெல்லாம் பார்க்கல. அது வந்து திமுக ஆசிரியர் பண்ணாங்க, நீங்கள் குற்றம் சாட்டுவீங்க. அதே லெவலில் உங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க வாங்குறாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இது ஆசிரியர் வந்து தமிழ்நாட்டில் ஓப்பனாக நடப்பது கட்டமாக திமுக சின்னத்தில் வந்து ஜெயிச்சவங்க இன்னும் அதை தான் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் விலைக்கு வாங்கலையே. டிஎம்கே விலைக்கு வாங்கிட்டு அதான் மதிமுக குற்றம் சாட்டுறாங்க. வைகோவோ துணை வைகோவோ குற்றம் சாட்டுறது எங்கள் 2 பேர் எம்எல்ஏ அவங்க வந்து திமுக எதுவும் விலைக்கு வாங்க, ஏற்கனவே அவங்க திமுக சின்னத்தில் தானே இருக்காங்க. இல்லை குற்றம் சாட்டுறா அப்படி வைகோ அப்படி குற்றம் சாட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. திமுக சின்னத்தில் தானே வெற்றி பெற்று திமுகவுடைய உறுப்பினர் தானே சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க. அவங்களே திமுக விலைக்கு வாங்கணும். சார், நாடாளுமன்றத்தில் தொகுதி வரையறை குறித்த மசோதா கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே திமுக வந்து எதிர்த்து வாக்களித்தது. இப்போ காங்கிரஸ் போய் திமுகவை வந்து கண்டிப்பாக ஆதரித்து எதிர்த்து வாக்களிக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? திமுக என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக கடந்த முறை எடுத்த நிலைப்பாட்டை இப்போது எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். கடந்த முறை இந்த தென் மாநிலங்கள்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்படும், ஆனால் நம்ம இந்த தொகுதி மறுவரையை ஆதரிக்கப்படாத நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்த முறையும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட 2வது முறை எம்பியாக இருக்கீங்க. இந்த மீனவர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டுறீங்க? ராமநாதபுரமும் சரி, கோட்டைப்பட்டம், புதுக்கோட்டையும் சரி, இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்குது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் திருப்பி கொடுக்கல. என்னுடைய பாராளுமன்றத்திற்கு ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மாவட்டம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அரணாயி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கேதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் அதிகமாக மீனவர்கள் வளர்க்கூடிய பகுதி, நீண்ட கடற்கரை பகுதி, இவருடைய பிரச்சனை குறிப்பாக இலங்கை மீனவர்கள், இலங்கை கடற்படையால் இவர்கள் கைது செய்யப்படுவது, இவருடைய படகுகளை தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசு குறிப்பாக அவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் ஒன்றிய அரசின் கவனத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவர்களை விடுவிப்பதற்கு, மீட்பதற்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பாக அந்த பகுதியை அவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இந்திய அரசு நினைத்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உடனடியாக இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். இந்திய அரசு சொன்னால் இலங்கையை கேட்டுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய அரசு காங்கிரஸ் கட்சியிலுமே இது சொல்லியிருக்கலாங்க. அதே காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியை விட இப்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்து காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருடைய படகுகள் எல்லாம் உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்படும் போது படகுகளோடு வந்துடுவாங்க. இப்போ மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இங்கே வரும்போது படகு வருவது படகுகள் தான் அவருக்கான வாழ்வாதாரம். இல்லை கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியில் 560 பேர் சுட்டுக் கொண்டிருந்தாங்க, இறந்துருந்தாங்க. இந்த இதில் உயிரிழப்புகள் இல்லை பிஜேபி ஆட்சியில். பாரதிய ஜனதா ஆட்சி வந்தவங்க தான் மீனவர்கள் கைது செய்யப்படுது, அவர்கள் தாக்கப்படுது, அவருடைய வாழ்வாதாரமே அடிக்கப்படுது. படகு தான் வாழ்வாதாரம்னு சொல்கிறேன். அந்த படகை காங்கிரஸ் ஆட்சியில் படிக்கணும். இந்த ஆட்சியில் படகு பதுக்கிட்டு அவங்க அனுப்பிவிட்றாங்க. இங்கே வந்து வேறு எதை வச்சு அவங்க தொழில் செய்வாங்க? மீனவருக்கு வேறு அந்த தொழில் தெரியாது. அவர்கிட்ட வந்து உயிரே போயிட்டு இருந்தார். 560 பேருக்கு மேலே 2014 முன்னாடி இறந்துருந்தாங்கன்னு சொன்னேன். இல்லை சார், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சார் இறந்தது. சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் அதிகமாக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, சிறைப்பிடிக்கப்படுறாங்க. ஐயுஎம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி இருக்குமா? ஏன்னா திமுகவோட கூட்டணி சேர்ந்து பல ஆண்டு காலம் பயணித்து ஒரே நாள் நைட்டில் வந்து டாடா காமிச்சில் கொண்டு வந்தோம். அதேமாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளாட்சி தேர்தலும் தொடருமா, இல்லை மறுபடியும் மீண்டும் கூட்டணி பொறுத்தவரை குழப்பமெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு நாங்கள் கூட்டணி வேறு கூட்டணி என்ன கூட்டணி தெளிவுபடுத்தி அமைச்சரவை பங்கேற்ற பிறகு பொதுக்குழுவிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணி திட்டமிட்டு சொல்லிவிட்டார். தமிழக தலைமையான கூட்டணியை கூட்டணி கட்சி தலைவரை அழைத்து முதல்வர் ஒரு கூட்டத்தில் அதனால் கூட்டணி குழப்பம். இல்லை, மத்திய அரசை எதிர்த்து இப்போ விஜய் என்ன மாதிரி என்ன 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 குரல் கொடுத்துருக்காரு? இப்போ தொகுதி மறைவு விஷயத்தில் என்ன பேச போகிறார்? இது வரைக்கும் எந்த கருத்தையுமே சொல்லலை.
அதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாங்க. சார், கரூரில் வந்து முதலமைச்சராக அவர் பேசின எதிர்கட்சியை பற்றி விமர்சனம் வந்து சரியாக வைக்கல அவர் அப்படின்ற மாதிரி அதாவது தொகுதி மறுமுறை பற்றி கேட்டீங்க, அதில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. மசோதா வருகின்ற போது திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுங்கிறத இப்போ பார்க்கணும். திமுக சேர்த்து சொல்லிட்டாங்க, எதிர்ப்போன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் தவிர கூட்டணி 2 மணிக்கு எங்களை தனியாக கொடுத்து அது தாவைக்கா சொல்லுதா இல்லைண்ணே, அவர் ஏன் கேட்குறாருன்னா, இப்போ நீங்களாம் ஆதரவு கொடுத்துட்டிய ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதிமுக எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குறா குற்றச்சாட்டு ஒரு 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த வேலை அப்படின்னா அவங்கள விலை கொடுக்க வேண்டாம். அவங்க குற்றச்சாட்டு தான், நான் சொல்லலை. யாரையும் சார் சொல்லுங்கள். உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இல்லை சார் டைம் ஆகும் சார். உறுப்பினர்களை வாங்க. ஆமாம் சார். தேர்தலாம் நடத்தப்படும். ஆமாம் தொழுதுதான் சார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாக ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்றதை டீம் இங்கே தான் இருக்கு. நாங்கள் வந்து அனுமதிக்கலாம். அதை வந்து ஹலோ. இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறத இப்போதைக்கு அதுக்கான தேவைகளும் இல்லை. இந்த ஆட்சிக்கு நாங்கள் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆட்சி பெரும்பான்மை இருக்குது. சார், தமிழக முதல்வர் கரூரில் பேசும்போது மற்ற அரசியல் கட்சிகளை ஒருமையிலே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, ஓகே ஓகேண்ணா.